ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வடா பாவ், அதுவும் நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வடா பாவ் பண்றதுக்கு வந்து இதுல 3 இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ஒன்னு வந்து ட்ரை சட்னி, இன்னொன்னு வந்து கிரீன் சட்னி, அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு போண்டா. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை சட்னிக்கு நான் இங்க வந்து 1 கப் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஓமம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி குத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு கொஞ்சம் திக்கா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க இதையே வந்து உருளைக்கிழங்கு வடை போடுறது, அந்த போண்டா போடுறதுக்கு மேல் மாவா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வந்து இந்த சுக்கா சட்னின்னு சொல்லுவாங்க, ட்ரை சட்னி, அது வந்து பண்ண போறோம். அதுக்கு வந்து சுறா அப்படிங்கிற அந்த ஐட்டமை தான் இப்ப ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி மாவை திக்கா கரைச்சின்ட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் வெறும விரலால அந்த மாவுல டிப் பண்ணி நீங்க எண்ணெயில போட்டீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கிடைக்கும். இது வந்து நமக்கு 1 கப் அளவுக்கு வேணும் நம்மளோட அந்த சுக்கா சட்னிக்கு. ஸோ நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் எண்ணெயில போட்டு பொரிச்சு தண்ணி எடுத்து சைட்ல தனியா வச்சுக்கோங்க. நீங்க சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா ஆறணும். சூடா இருக்கும் போது சட்னி அரைக்க வேண்டாம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்து சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம எண்ணெயில இருந்து வந்து வெளியில எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு ஓரமா வச்சுக்கலாம். இது வந்து சுறான்னு சொல்லுவாங்க. இது வந்து இருக்கட்டும் தனியா. அப்புறம் இதே எண்ணெயில நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் பச்சை மிளகாய வந்து பொரிச்சு எடுத்துக்க போறோம். பச்சை மிளகாய வந்து நடுவுல ஒரு ஒரு கோடு போட்டு 2ஆ கட் பண்ணிட்டு, ஃபுல்லா இல்ல, ஒரு பாதியில இருந்து கட் பண்ணிட்டு அதை வந்து சூடு எண்ணெயில போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இத மாதிரி வெறும் பச்சை மிளகாய மட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்ல லேசா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கடலை மாவு கரைசல் இருக்கு இல்லையா, அதுலயும் வந்து டிப் பண்ணிட்டு நம்ம வந்து பச்சை மிளகாய எண்ணெயில பொரிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கிரீன் சட்னி பண்ண போறோம். கிரீன் சட்னிக்கு 1 கட்ட அளவுக்கு கொத்தமல்லி, காரத்துக்கு ஏத்த மாதிரி 2 பச்சை மிளகா, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தயிர் சேர்த்து மிக்சர் ஜார்ல அரைச்சு எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து பவுலுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட கிரீன் சட்னி. இப்போ அடுத்தது நம்ம சூக்கா சட்னி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம சூரா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த சூரா ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சூக்கா சட்னிக்கு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலைய வந்து ட்ரை பேன்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவு ரோஸ்ட் பண்ணணும்னா அது மேல இருக்கிற தோல் இருக்கும் இல்லையா, அது வந்து ஈஸியா உறிஞ்சு வர அளவு வரைக்கும் நல்லா வந்து வறுத்து தனியா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூடா மேனேஜ் பண்ண முடியும்னா சூடா பண்ணுங்க. இல்ல ஆறினதுக்கு அப்புறமா தோல் எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு தனியா இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சூரா 1 கப் அளவுக்கு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு அது கூட நம்ம வறுத்த தோல் எல்லாம் உரிச்சு வச்சிருக்கிற நிலக்கடலை, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, ஏன்னா சுறால ஆல்ரெடி உப்பு இருக்கும், 1/4 டீஸ்பூன் அளவு காஞ்ச மிளகா பொடி சேர்த்து மிக்சியில கொரன்னு வந்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சுக்கா சட்னி அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து தனியா இருக்கட்டும். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு போண்டா பண்ணிடலாம். அதுக்கு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிச்சுட்டு 2 பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணிட்டு அதுல சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சிய நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்புல வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 6 உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு தோல் உரிச்சு இதுல வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு நான் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சிருக்கேன். அதனால இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகா பொடி சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு லம்பா இருக்கக்கூடாது, கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி கலந்து விட்டு நீங்க வந்து அப்படியே மசிச்சு கொடுத்துட்டே நம்ம கலந்தோம்னா உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மூத்தா அழகா வந்து ரெடி ஆயிடும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு போண்டாக்கான அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுது. இதை வந்து சைட்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்க கை பொறுக்கிற சூடுக்கு வந்து ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையா வந்து உருட்டி ரெடி பண்ணி சைட்ல வந்து வச்சுக்கோங்க. உங்களால கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. இப்ப பண்ணீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து உருண்டையா உருட்டின்றதுக்கு அப்புறமா இதை வந்து லேசா ஃபிளாட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள அந்த பன்னுக்குள்ள வைக்கிறச்சே உருண்டையா இருக்கிறத விட கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்ததுன்னா ப்ராப்பரா நிக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி லேசா ஃபிளாட் பண்ணிட்ட உருளைக்கிழங்க வந்து நம்ம அந்த கடலை மாவு கரைசல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுல டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்.
மீடியம் டு மீடியம் லோ ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா வெளியில சீக்கிரம் அந்த கலர் வந்து வந்துரும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து ப்ராப்பரா வேகாத மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு தான் சேர்த்திருக்கோம்னா கூட மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நிதானமா வந்து பொரிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு நல்லா வந்து ஓசை எல்லாம் வந்து அடங்கிட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்து உங்களுக்கு அந்த மேல் மாவு அந்த இதுல வந்து வரும் உருளைக்கிழங்கு போண்டாக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்து சைட்ல வந்து தனியா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட இண்டிவிஜுவல் இன்கிரீடியன்ஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஒண்ணு வந்து இந்த சுக்கா சட்னி, அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் சட்னி, அதாவது கொத்தமல்லி சட்னி, கிரீன் சட்னி, அதுக்கப்புறம் நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா. இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம வந்து ஒண்ணா எப்படி வந்து வடா பாவா பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு கடைகள்ல கிடைக்கிற அந்த இன்ஸ்டன்ட் பாவு இருக்கும் இல்லையா, பாவு பன் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அத வந்து கொஞ்சமா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது. நீங்க ஓபன் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் கிரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சுக்கா சட்னி, அந்த சூரா போட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, அது சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போண்டா ஒண்ணு அது மேல வச்சுட்டு, அது மேலயும் கொஞ்சம் சுக்கா சட்னி தடவி நம்ம பண்ண மூடிட்டோம்னா சூப்பரான வடா பாவ் ரெடி ஆயிடும். நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாயோட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க இது வரைக்கும் இந்த டேஸ்ட்ல கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க இது உங்க வீட்ல. அதுவும் பச்சை மிளகாயோட சாப்பிடும்போது இது அப்பா சூப்பர் டேஸ்டா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா இந்த பாவ் பண்ண வந்து நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெயில போட்டு 2 சைடும் லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்தும் சர்வ் பண்ணலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபீட்பேக்கையும் என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபி வீடியோ மீட் பண்ணலாம். என்ஜாய்.